Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். நைட் நேரத்தில் அவாய்ட் பண்ண வேண்டிய பழங்கள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு பழத்துலையும் நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனால் லேட் நைட் இந்த பழங்களை சாப்பிட்றதுனால செரிமானத்தை தடுக்கும், இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம தூக்கத்தை கூட சீர்குலைச்சிரும். அப்படிப்பட்ட 7 பழ வகைகள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாழைப்பழம் கார்போஹைட்ரேட்டுகள், பொட்டாசியம் இதெல்லாம் வாழைப்பழத்தில் அதிகமாக இருக்குது. நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறமோ கூட வாழைப்பழத்தை சாப்பிடலாம். ஸ்நாக்ஸாக கூட வாழைப்பழத்தை சாப்பிட்லாம். இந்த டைமில் நம்ம சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றல் எல்லாமே முழுமையாக நமக்கு கிடைக்கும். ஆனால் லேட் நைட்டில் நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்றப்ப நமது உடலோட வெப்பநிலையை உயர்த்திடும், தூக்கமின்மைக்கு கூட வழிவகுத்துடலாம். தர்பூசணி கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழம்னா அது தர்பூசணி தான். 92% நீர்ச்சத்து கொண்ட ஒரு பழமும் தர்பூசணி தான். இதை நீங்கள் பகலில் எடுத்துக்கலாம். நீங்கள் லேட் நைட்டில் இந்த தர்பூசணியை சாப்பிட்றப்ப அது உங்களோட சிறுநீர் பையை நிரப்பிடும். அதனால நீங்கள் அடிக்கடி பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கிறதுனால தூக்கத்தை கூட அது சீர்குலைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் லேட் நைட்டில் நீங்கள் தர்பூசணி சாப்பிட்றப்ப தர்பூசணியில் இருக்கும்ல அந்த இயற்கையான சர்க்கரை இருக்குல்ல, அது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கூட அதிகரிச்சிடும். தர்பூசணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா மத்தியான டைமில் எடுத்துக்கோங்க, ராத்திரி அவாய்ட் பண்ணிடுங்க. நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் கிரேப்ஸு, ஆரஞ்சு பழம் இது மாதிரியான சிட்ரஸ் பழங்களை சாப்பிட்றத நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரஸ் பழங்களில் இருக்கக்கூடிய இனிப்பு இருக்குல்ல, அது நம்மளோட பற்களில் பாதிப்பை உண்டாக்கிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தூக்கத்தை கூட கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிட்ரஸ் பழங்கள் இருக்குல்ல, இது அசிடிட்டி அப்படி இல்லைன்னா நெஞ்செரிச்சலை ஏற்படுத்துறதுனால நைட் நேரத்தில் நம்ம அசௌகரியமாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். கொய்யாப்பழம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற கொய்யாவை நைட் நேரத்தில் நம்ம சாப்பிட்றதுனால வாயு பிரச்சனை ஏற்பட்டு நமக்கு சிரமத்தை ஏற்படுத்திடும். அது மட்டும் இல்லாமல் வளர்சிதை மாற்றம் குறையிறதுனால கொய்யாப்பழம் இருக்குல்ல, அது ஜீரணிக்க அதிக நேரம் எடுத்துக்கும், வயிற்று பிடிப்பை கூட உண்டாக்கிடலாம். கொய்யாப்பழம் நல்லது தான், அது பகல் நேரத்தில் எடுத்துக்கோங்க. நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் கொய்யாப்பழத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. திராட்சை பழத்தில் இயற்கையாகவே சர்க்கரை அதிகம் இருக்குது. நைட் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி திராட்சை பழத்தை அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வேகமாக அதிகரிக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் இது ரொம்ப ஆபத்தாயிரும். திராட்சை சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா பகலில் எடுத்துக்கோங்க, நைட்டில் அவாய்ட் பண்ணிடுங்க. அன்னாசி பழத்தில் ப்ரொமலைன் அப்படிங்கிறது இருக்குது. இது செரிமானத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் அன்னாசி பழத்தை சாப்பிட்டுட்டு படுக்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ராத்திரி நேரத்தில் பசி அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால உங்கள் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் அமிலத்தன்மை இருக்கும்ல, அதை அதிகரிக்கக்கூடிய ஒரு நொதியும் கூட இதில் இருக்கிறதுனால நைட் நேரத்தில் மட்டும் அன்னாசி பழத்தை தவிர்த்துறது ரொம்ப நல்லது. மாம்பழத்தில் இயற்கையாகவே சர்க்கரை இருக்குல்ல, அது அதிகமாக இருக்குது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம மாம்பழத்தை சாப்பிட்றப்ப ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்கிறோம். அதனால சுகர் பேஷண்ட்டு நைட் நேரத்தில் மாம்பழத்தை தவிர்த்திடணும். நமக்கும் கூட ராத்திரி நேரத்தில் மாம்பழம் சாப்பிட்றப்ப தூக்கத்தை கூட கெடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நைட் நேரத்தில் மாம்பழத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நைட் நேரத்தில் அவாய்ட் பண்ண வேண்டிய 7 வகை பழங்கள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.